வணக்கம் நண்பர்களே. ஈத் அல் அதா, பக்ரா ஈத், அதாவது இந்த ஜூன் 16ஆம் தேதி வருதுன்னா பக்ரீத் நம்ம ஷார்ட்டாக என்பதில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த பக்ரா ஈத் வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 2013 12 இல்லைனா 13 ஒரு சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு 2 லட்சம் ஆர்டரு வந்தது என்கிட்ட. என்ன எப்படி தெரியும்னா, அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்ததுலேருந்து இந்த ஆடு வியாபாரமே அங்கே பார்த்தது கொஞ்சம் சீப்பாக கிடச்சிருந்தது ராஜஸ்தான். இப்போ 2005, 2006லலாம் இந்த கொஞ்சம் இந்த 4 வழி பாதை ஃபுல்லாக வந்ததும் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்லாம் நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த செம்மறி ஆடுறது கிடைக்கவே அது கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு இதில் நான் சுற்றி சீப்பாகவும் இருந்தது அப்போ ராஜஸ்தானில். இப்போ தான் கொஞ்சம் ஈக்குவலாகி போச்சு. இப்போ அப்படி சொல்லியிருக்கும்போது ஒரு சவுதியில் வந்து தமிழ்கார் தான் அங்கே வந்தார். ஒரு மீட்டிங்கில் உட்கார வச்சு நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஏன் அந்த நிலமை வந்ததுன்னா, அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ரெவல்யூஷனில் வந்துட்டு என்னாச்சுன்னா சப்ளை கிடையாது இனிமேல் அப்படின்ற ஒரு நிலமை வந்துச்சு. ஏன்னா ஏதோ புரட்சி ஆகி போச்சு. அந்த சவுதி அரேபியா வந்து அக்கம் பக்கம் இருக்கிற முஸ்லீம் தேசத்தில் தான் வந்து அந்த ஆடுங்கள்லாம் வாங்குவாங்க. அப்போ வராத நிலமையில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து என்ன பண்ணால் 2 லட்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாரும் கொடுக்குறோம். அதில் ஒரு தமிழ்கார் ஒரு 2 லட்சம் ஆர்டர் எடுத்துன்னு சென்னையில் வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்தோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள் நிலமை சொல்லிட்டு 2 லட்சம் ஆடு வேணும், உங்களால் எவ்வளோ முடியும் சொல்லுங்கள், ஒரு ரேட் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஆடு பற்றி சுத்தமாக தெரியாதுன்றார். பாருங்கள் என்ன மாதிரி ஒரு சான்ஸ் வந்தது. ஆடு பற்றியே அவருக்கு தெரியாது, ஒரு ரேட் சொல்லுங்கள், உங்களால் எவ்வளோ சப்ளை பண்ண சொல்லுங்கள், எங்கெங்கே இருக்க ஆடு காட்டுங்க, வண்டி வந்துடும். போகிறதெல்லாம் வந்து குஜராத்தில் கண்லா போர்ட்டில் தான், பாம்பேலாம் கூட பர்மிஷன் கிடையாது. டெக்கெல்லாம் வந்துடும், ஆடு போகிறதுக்கு அதெல்லாம் போய் சேர்ந்துடும். மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஏன்னா எக்ஸ்போர்ட் இதெல்லாம் போனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதை பற்றி நீங்கள் கவலையப்படும். ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் தெரியாது, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் வேலை எங்கெங்கே இருக்குதோ காமிங்க, ஒரு ரேட் சொல்லுங்கள், இது பண்ணுவேன் அப்படின்னா. சரின்ட்டு என்ன பண்ணோம், நானும் அங்கே புளியந்தோப்பு ஆடு தொட்டியில் அங்கே போனோம். அந்த 2 வியாபாரிங்க, பெரிய வியாபாரிங்களாம் இருக்காங்க. எல்லாம் இந்த சீசன் முடியும். இந்த நேரம் பார்த்திங்கன்னா சீசன் முடியும், ஒரு மழை பெஞ்சுதானே ஆடு கடை வராது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம், அங்கே போனால் என்ன பண்ணாங்க, தலையாட்டாங்க, முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்கே இருக்கிற வியாபாரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 லட்சம்ன்றது பண்ணிடுறோம், ஆனால் கேரண்டி சொல்ல மாட்டாங்க. இது மகாராஷ்டிரா வியாபாரி. ராஜஸ்தான் வியாபாரி அவன் கை தர்றான், நீ இப்போ பார்த்துக்கோ, உனக்கு ஒரு 100 ரூபா நான் ஒரு ஆட்டுக்கு தர்றான். சரி ஓகே. இப்போது பிரச்சனைங்க என்னாச்சு, இவங்களால் 2 லட்சம் ஆடு இங்கேருந்தே எடுத்துகிட்டு முடியும், எடுத்துகிட்டு சப்ளை பண்ண முடியும். ஏன்னா இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. குஜராத்தை அப்படியே அமைச்சிடலாம், ராஜஸ்தானை கண்லா போட்டு கெட்டு அங்கங்கே கெட்ட முடிச்சுட்டு இருக்கலாம். நான் என்ன சொன்னேன், அந்த நம்ம ஃப்ரெண்டுக்கு நாங்கள் ஒரு 4 பேர், எனக்கு ஒரு 10-20 ரூபா கூட போயிட்டு எல்லாம் பேசிட்டு வந்துடும். ஏன்னா உடனே ஆரம்பிக்கணும் வேலைங்களை. அப்போது இது என்ன பண்ணாங்க, சரி அடுத்து ஒரு 20,000 ரூபா தான் கேட்டேன். அந்த நேரத்துக்கு நம்மக்கிட்ட, ஏன்னா நான் இவங்கள மீறி நானும் ஓட முடியாது. புது விஷயம், செலவு அவ்வளோதான், எது போய் சுற்றின்னு வர செலவாகுது. அப்படி இல்லைன்னா கூட இவங்களை கொட்டே முடிச்சிருப்பாங்க வேலையை. அப்போ நான் ஒரு 20,000 ரூபா கூட போய் சுற்றின்னு வரேன் அப்படின்னா, சரி அடுத்த வருஷம் பார்த்துலான்ட்டான் சிம்பிளாக. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு செலவு கிடையாது. 2 லட்சம் ஆர்டர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ கோடி, அது ஒரு 150-140 கோடி அப்பயே. இப்போது வருமானம் வருது, எனக்கும் தர்றான்றான் தனியாக. நம்ம இவங்கக்கிட்ட ஒரு ரேட் வாங்கி அவங்ககிட்ட ஒரு ரேட் தர போகிறோம், அது ஒன்று. அவங்க கொடுக்குற கமிஷன் தனி. ஒரு 2 லட்சம் ஆடுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. 1க்கு 2 கொடுத்து அப்புறம் நம்ம கொஞ்சம் பின்வாங்கலைன்னு சொன்னால் அந்த எப்படி தான் கூட இருக்கிற சப்போர்ட் நம்ம தைரியம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவங்க டபுள் ட்ரிபிளாக கொடுத்துட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. ஏன்னா ராஜாக அசிங்கம் இல்லை, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுலே மெக்கா மதினா பற்றி எல்லாருக்கும் தெரியும். அங்கே போயிட்டு ஆடு கிடைக்கல, அப்புறமா இது கிடைக்கலன்னு அப்புறம் அவருக்கு தான் அசிங்கம். அவங்க தங்கத்திலே வச்சு எல்லாம் செய்கிறவங்க ஆச்சு. தங்கத்திலே படிக்கட்டு, தங்கத்திலே லேட்டு நன்மை. அவனை டபுள் ட்ரிபிளாக கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம அர்ஜென்ட்டான என்ன ஒரு இடத்துல 1க்கு 2 ஆகிப்போம். அதுக்கு எதுக்கும் கவலைப்படல, முடிச்சு படிச்சிட்டாங்க. நான் எல்லாம் வேடிக்கை பார்த்துருவோம் உட்காந்துட்டு. இப்போ ஏன் இந்த கதையை இன்றைக்கி சொல்ல வரேன்னா, நம்ம இன்றைக்கி நிலமையில் வந்துட்டு எல்லாம் இந்த லேபர் பேஸ்லாம் தான் போகிறாங்க. எங்கே சாஃப்ட்வேர் போனாலும் செய்து போனாலும் லேபர் பேஸ் தான். ஒரு இதுதான், காலங்காத்தால் எழுந்து மாட்டு கரெக்டாக அந்த 5 நிமிஷம் கேப்பில் கிளம்பி படம் ஓடி இது பண்ணும்போது ஒரு வேலை வாய்ப்பில் இதெல்லாம் வந்து செய்து பண்ணால் நல்லா அருமையாக வந்து எடுத்துகிட்டு வரலாம். சின்னதில் ஆடு வளர்ப்பும் சரி, கால்நடை வளர்ப்பு, விவசாயம் எல்லாம். ஆனால் ப்ராப்பராக செய்யணும். முக்கியமாக இது ஏன் டாபிக் சொல்கிறேன், நம்ம கூட இருக்கிற நம்ம வீட்லேயும் சரி, நம்ம சுற்றும் சரி, நம்ம இருக்கிற மூட்டில் ஒரு 10% இருக்கணும். ஆப்போசிட்டாக இன்னத்த ஆடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறோம் அப்படின்னு போனால் நம்மளால ஜெயிக்க முடியாது அந்த காலத்துக்கு. இதை நான் தான் எவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறப்பாங்க. சும்மா ஒரு 10,000 20,000 நீ கொடுத்துருந்தா கூட சரி, கிளம்பு அப்படியே போனால் போகுது. அவர் என்ன சொல்லார்னா, எக்ஸ்போர்ட் ஆடு வந்தார், நாங்காண்டி சொன்ன செய்யலைன்னா என்னை சொத்தெல்லாம் பிடிக்குன்னு ஏர்போர்ட்டில் விட்டுருவாங்க. அது ஒரு பயம் வச்சிட்டார். சரி இதான் அவர் நான் எவ்வளோ முடியும் சொல்ல, ஒரு லட்சமும் பண்ணிட்டுருக்கலாம் கேரண்டி சொன்னேன். 1 லட்சம் சொல்லலாம், 2 லட்சம் கேரண்டி சொன்னேன்.
அது ஒரு தைரியம் வந்து செய்துட்டோம்னு அதான் சொல்கிறேன். நம்ம நீங்கள் எந்த தொழில் போனாலும் சரி, எந்த இது போனாலும் சரி, ஒரு கூட இருக்கிறவங்களோட சர்க்கிளில் அது மாதிரி வச்சுங்க. அப்போ தான் வந்து எந்த தொழில் திருட போனால் கூட ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் திருடவும் போகணும். அது இல்லைன்னா கூட அதுவும் முடியாது, எதுவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிக்கல் அது. அதனால தான் 10 வருஷம் ஆதங்கம். இன்றைக்கி பக்ரா இது நான் 2010 கொட்டி விட்டேன். அடுத்ததாக இன்னொரு ஆடு தொழில் லாபம் இல்லை, எது எப்படி இஷ்டத்துக்கு கண்ட மாதிரி எது யோசனை பண்ணி பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த லீசியஸ்னு ஒரு ஆன்லைன் கம்பெனி, லீசியஸ்னு ஒரு ஆன்லைன் கம்பெனி சென்னையில் சரி, பெங்களூர், எல்லா சிட்டிலும் இருக்குது. இதனுடைய ஓனர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர் ஐயர் பண்டித், காஷ்மீர் பண்டித். ஒரு ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆரம்பத்தில் இவங்க என்னென்னா ஐஐடி படித்த ஓனர், ஐஐடி படித்தோம். அப்போ இந்த ஆடு பாருங்கள், எல்லாம் கேட்குறான், இந்த வர்றான், எல்லாம் மேய்க்கிறாங்க, பண்ண வச்சுட்டு அது இது செய்கிறாங்க. இவங்க என்ன யோசனை பண்ணாங்க, ஐஐடி இல்லையா படிச்சுவேன் வந்தாங்க. ஆன்லைனில் என்ன பண்ணாங்க, வீட்டில் யாருமே வீட்டில் ஒத்துக்கலை, இதெல்லாம் வந்து முடியாது. ஏன்னா வீட்டில் சப்போர்ட்டில். அப்புறம் முள்ள வச்சு எல்லாம் என்கொயரி அதாவது பண்ணி இவங்க வந்து நேராக ஆடுங்க தான் கறி கடை வச்சு தொங்க விடல. எல்லாம் அன்றைக்கி நிலமையில் என்ன பண்ணாங்க, ஆரம்பிக்கும் போது ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசனை பண்ணாங்க. இப்போது ஆன்லைனில் வரும்போது என்ன ஆச்சுன்னா 3-4 வருஷத்துக்கு கூட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஆகும்போது 1500 கோடி 3-4-5-6 வருஷம் ஆயிடுச்சு. 1500 கோடி டர்ன் ஓவர் எடுத்தாங்க. ஃப்ரிட்ஜர் ஒரு இடத்துல ஃப்ரிட்ஜர் வச்சாங்க. மற்ற கறி கடை அதெல்லாம் போல். இன்றைக்கி லேட்டஸ்ட் என்ன பண்ண டெக்னாலஜி அது வந்து யூஸ் பண்ணி சேல்ஸு, ஃப்ரீசர், அப்புறம் அது டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இன்றைக்கி ஒரு எல்லா சிட்டிலையும் வந்துச்சு. இந்தியாவில் எல்லா சிட்டிலையும் வந்துட்டு அப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படியே போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். அப்போ அவங்க திங்கிங் என்ன, இப்போ படித்து வந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த மாதிரி தொழிலில் விவசாயம் சரி, கால்நடை வளர்ப்புறம் சரி, இதெல்லாம் வரும்போது இது நம்ம தமிழில் வரும் பேசுவோம். நான் பார்க்குறேன், பட்டதாரி வேல் ஆடு மேய்ச்சார், பட்டதாரி வேல் வரும் மாடு மேய்ச்சார்னு இதே சக்கரத்தில் சுற்றி இருந்தால் இன்றைக்கும் முன்னுக்கு வர முடியாதுல்ல. எது தொழில் பால் பண்ணை கூட தொழில் பாருங்கள், அது நஷ்டம் கிடையாது. ஆனால் அது வேறு திங்கிங்கில் செய்யணும். அது மாதிரி போகும்போது அந்த இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஆயுர்வேதில் அவங்க வந்துட்டு இன்றைக்கி ஒரு 2000-3000 கோடி டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம என்ன சொல்ல, ஏன்டா ஆடு மேய்க்கிறியா, ஆடு யானை மேய்க்கிற படிக்க வரியா, ஆடு யானை மேய்க்க போகிறோன்னு விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு மல்லாம் அவ்வளோ பெரிய படித்து அந்த தொழில் வேண்டாம், திருப்பி மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும், திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறேன். அதனால் ஏன்னா இது மிஞ்சி வேறு ஒழுங்குற ஒரு ரொட்டி கப்படா மக்கான் உணவு உடுக்க கூட இருக்க இது பேஸ் பண்ணி தான் எல்லா தொழிலும். அதனால் இந்த இதிலெல்லாம் வந்துட்டு கால்நடை வளர்ப்பில் நெக்ஸ்ட் நம்ம தான் அடுத்த ஃபோக்கஸ் அதில் தான். ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்புலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளே நன்றி, நல்லா வச்சுக்கோங்க. இந்த லீசியஸ் பக்ரா இதில் நம்மளுக்கு வந்து சான்ஸ். ஏன்னா ஆதங்கத்தை ஏன் கொட்டினான்னா ஒரு 10 வருஷமாக மனசுலேருந்தே இனி கொட்டிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரீ அடுத்தது ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பெல்லாம் போகலாம். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.